வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி. நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பியாங்கா பிளேரா நயோமி என்ன பேசினாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ல பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவங்க உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்தது வின் பண்ணது ரெசல்மேனியாவில் போகிறத பற்றிலாம் நான் பேச வரல. இப்போ நான் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா அந்த உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆகி நயோமி உள்ளே வந்தா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் ஷாக்கிங்காக நயோமியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணா. ஸோ என்ன நடந்துச்சு, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா தெரியல. நயோமியும் என்னோட ஃப்ரெண்டு தான், ஜேடும் என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஃபைனலி பார்த்தீங்கன்னா நயோமியை பார்த்தீங்கன்னா ஸோ பியாங்கா பிளேரா கூப்பிடுறாங்க. நயோமி உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியணும். ஸோ நீ பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நயோமி கிட்ட. ஸோ நீ பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் அட்டாக் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நயோமி ஸோ ஜேட் கார்கிலுக்கு இன்ஜுரி ஆச்சு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு போயிட்டா. ஸோ அந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனை நீ ரிலிங்குஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். அதனால நான் உன் கூட வந்தேன். அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணேன். நம்ம ரெண்டு பேரும் டாக் டீம் சாம்பியனாக இருந்தோம். நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோம். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அப்படி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றியே பேசுகிறாங்க. குறிப்பாக நீ ரெசல்மேனியா மேட்சுக்கு ஃபோக்கஸ் பண்ண, அதனால தான் நம்ம லிவ் மார்கன் அண்ட் கூல் ராட்விகஸ் கிட்ட அந்த டாக் டீம் சாம்பியனை லாஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் நயோமி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பியாங்கா பிளேரா பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா கிடைக்கணும். ஸோ ஏன் ஜேட் ஒன்று அடிச்சா ஸோ அவளை பார்த்தீங்கன்னா நீ அட்டாக் பண்ணியா, எனக்கு அந்த ரீசனை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நயோமி ஸோ நீயும் நானும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்தோம். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ப்ரோமோ கட் பண்ண பியாங்கா பிளேரா பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் பார்த்தீங்கன்னா உன்னை லவ் பண்ணுறேன் தான். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியணும், நீ ஜேட் கார்கில அடிச்சையா இல்லையா அப்படின்றது எஸ் ஆர் நோ ரெண்டில் ஒரு விஷயத்தை எனக்கு இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல நயோமி ரொம்பவே பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகி அழுதுட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நான் தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒத்துக்கிட்டதோட பார்த்தீங்கன்னா நான் ஏன் அடிச்சேன்னு தெரியுமா, ஸோ உன் கூட ஒன்றா இருக்கணும், ஸோ உன்னோட பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஸோ இதுக்காக தான் நான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அந்த இடத்துல பியாங்கா பிளேரா பார்த்தீங்கன்னா ஸோ என்னை தொடாத, நீ போ, இதோட பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்கு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக பியாங்கா பிளேரா பார்த்தீங்கன்னா நயோமி கிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரிங்கை விட்டு சோகமாக அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. இறங்கின உடனே அந்த இடத்துல நயோமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக ஒரு எமோஷனலாக ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாங்க. ஸோ நான் அவளை அட்டாக் பண்ணது ஸோ செஞ்சது எல்லாமே நான் உனக்காக தான் செஞ்சேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன் கூட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டாகி பியாங்கா பிளேராவை திட்ட உடனே ஜேட் கார்கில் பேக் ஸ்டேஜில் இருந்து காரில் இருந்து இறங்கி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே ஜேட் கார்கில் பியாங்கா பிளேராவை பார்ப்பாங்க. பியாங்கா பிளேரா எனக்கு தெரியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தலையாட்டுவாங்க. ஸோ ஃபைனலி அந்த இடத்துல பியாங்கா பிளேரா பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே ஜேட் கார்கில் உள்ளே போயிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நயோமி அடிச்சுட்டு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அவங்கள அடிச்சுட்டு ஸோ அவங்க ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க.